Hello friends, welcome to the Unknown Chef. இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலையை வச்சு ஒரு சுவையான கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைக்கறி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலைக்கறி பண்ணுறதுக்கு நம்ம கொண்டக்கடலையை முன்னாடியே ஊற வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா முன்னாடி நான் நைட்டே ஊற வச்சுக்கலாம், இல்லை நைட் செய்கிறீங்கன்னா அன்னைக்கு காலையில் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊறிடணும், அப்போ தான் நல்லா ஈஸியாக வேகும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். இப்போ இதில் இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வேக வச்ச தண்ணியோட அப்படியே சேர்த்து தான் குழம்பு செய்ய போகிறோம், இந்த கடலைக்கறி செய்ய போகிறோம். அதனால தண்ணி அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கடலைக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நிறுத்திக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாக இருந்தோ அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். அப்புறம் துருவின தேங்காய், இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய்லாம் நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயும் சீரகமும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பானை திரும்ப அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 அன்னாச்சி இலை, பட்டை, நீலக்காய், லவங்கம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு ரெண்டையும் இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதோட மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஏற்கனவே நம்ம சுண்டலுக்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது இந்த குழம்பு மசாலாவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க.
இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை வந்து அதோட தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் குழம்புக்கு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்ம வறுத்த சீரகம் தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிண்டிக்கோங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். நிறுத்தத்துக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம். வந்து நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா சுவையான கடலைக்கறி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க.